ஹாய் மை டியர் போர்டு வேர்ல்ட் பீப்புள்ஸ். ஆமாம், நீங்கள் முக்கியமாக இவரை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கி 2 பேருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். சிங்காரவேலருக்கும் இன்றைக்கி பிறந்த நாள். அட் த சேம் டைம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாதன் அவர்கள். சாமிநாதன் தமிழ் தாத்தா தாத்தா அப்படின்னு எழுதியிருக்கிற புஸ்தகங்கள் ஏகப்பட்ட புஸ்தகங்கள். ஆமாம், 19/2/1955 பிறந்தார். அப்புறம் இருந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்க 28 ஏப்ரல் 1942. அது தட் மீன்ஸ் வாட், சுதந்திரத்துக்கு முன்னாலேயே இறந்து போனார். நிறைய மிகப்பெரிய தியாகி. தமிழ் அப்பா அவ்வளோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. த கிரேட் மேன், தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடியவர் உவே சுவாமிநாதன் அவர்கள். இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். அப்படி ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி பார்த்தா ஒரு 181வது பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்டாட்டியே மறந்துட்டு போயிடுவோம் நீங்கள். இல்லாட்டினா இந்த திமுக கட்சிக்காரப்ப எங்கள் திட்டு பசங்களுக்கு போய் ஓட்டு போடுவீங்களா? இந்த உலகத்தை கண் கூட ஏமாத்துறாங்கன்னு நல்லா தெரியும். அதுவும் இந்த சின்ன பசங்க அந்த கட்சிக்கு பின்னால் அது பாவம். அந்த கெழுவிங்கெல்லாம் 200 காசுக்கு அந்த ரோடுங்களில் அலப்பாயுது வெயிலில் அவனுக்கு கூட்டின்னு போகிறானுங்களப்பா கூட்டத்துக்கு. அது கேள்விங்க, எதுக்கு வந்த 100 சொன்னாங்க. அப்புறம் உங்கள் பெரிய ரிக்வஸ்ட்டு உங்கள்கிட்ட தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், உங்கள் 2 பேர் பிறந்தா நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். கூகுளில் போய்ட்டு சிங்காரவேலன் அவர்களின் பிறந்த நாள் அப்படி சொன்னால் அது கொடுக்கும், ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம தமிழ் தாத்தா வாவுவே சாமிநாதரை பற்றி நீங்கள் கேட்டாலும் கூகுள் நிறைய கொடுக்கும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பாருங்க, நிறைய ஃபோட்டோஸஸ். பட் தள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் போய் பாருங்கள். கொஞ்சம் எங்கே பார்க்க போகிறீங்க, அது பண்ணி விட்டுருக்க. அப்புறம் தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு 62 வயசு ஆயிடுச்சு. நான் நம்ம தமிழ்நாட்டு தலைவர் ஸ்டாலினை அப்போ அப்படின்னு கூப்பிட்டுமா? அப்போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுமா? ஐயோ, ரொம்ப கலகம் வந்துட போகுதுப்பா. எங்கள் அம்மா அப்பாவை செத்து போச்சு, அப்புறம் தப்பாக நினச்சிக்க போகுது. என்னால் யாரையோ போய் அப்பான்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேணாங்க. எனக்கு 68 வயசு ஆச்சு. அப்பா ஸ்தானத்துக்கு தகுதி இல்லாதவர்களை நான் அப்பா என்று அழைக்க மாட்டேன். நாட்டை குட்டிச்சவராக நான் ஏழை மக்களை மிதித்து திருட்டு குரூப்பு அதை போய் அப்பான்னு சொல்லுவதா? பைத்தியக்காரங்களே, டேய் அதிமுக கார பயல்களை அழிய போகிறீங்களா? டிசம்பர் உங்களை விட்டுட்டுச்சின்னு பார்க்குறியா? சென்னை அப்போ டிசம்பர் அப்படியே சரி கண்டுக்காமல் விட்டுருச்சின்னு வச்சுன்னுக்கிறியா? ஒட்டு மொத்தமாக நீங்கள் சேரணும். உங்களை ஒட்டு மொத்தமாக அப்படியே சாப்பிட்ணுன்னு காத்துன்னுக்குது. ரொம்ப நாளைக்கு இந்த நீதிபதியெலாம் இப்போ விட்டுட்டாங்க பார்த்தியா? எல்லாம் சிபிஐ கையில் கொடுத்துட்டான். சிபிஐயா எந்த வழக்கையும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அவங்க தெரிஞ்சு போச்சு, இந்த திட்டு பசங்க கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அதிகாரிகள்லாம் நாசமாக போகிறான், சாவ போகிறான். அதில் சிபிஐ கிட்ட விட்டுட்டாங்க. அவங்களே நிறைய வழக்குகளை இப்போ இந்த சுமோட்டோவா அதில் எடுத்து பண்ணுறாங்க. டே அறிவு கட்டவளங்களை, திருட்டு பசங்களை, படிக்காத நாயை, மும்முடி பூண்டியை தாண்ட மாட்டடா. மும்மொழி 10 மொழியை கற்றுக்கொள், 20 மொழிகளை கற்றுக்கொள். ஏன் அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டில் எங்கேயாவது அந்த மொழி கற்றுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ சொல்கிறானாடா? ஏன்னா டேய் படிக்காத நாயை, தமிழ் கூட அந்த ஒரு கூட்டம் கற்றுக்குது. நான் ஒரு கூட்டம் பார்த்தேன், பேப்பரில் ஒரு கூட்டம் கத்தி நிற்குது. இந்த காட்டுறேன் இரு, இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேர் கத்துது. என்ன கத்துது? இந்த பாரு, கல்வி நிதியை ஒதுக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனமா? கல்வி நிதியை ஒதுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனமா? அப்புறம் மும்மொழியை ஏற்க மாட்டோம், இன்னொரு மொழிப்பொறையை சந்திக்க தயார். திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டு போராட்டத்தில் அறிவிப்பு. ஆமாம், திருட்டு பசங்க கலவரத்தை உருவாக்க போகலாம் சொல்லிட்டாங்க. என்னது? இன்னொரு மொழிப்பொறையை சந்திக்க தயாராம். கலவரம் பண்ணுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, பயங்கரவாதம் பண்ணுறது, தீவிரவாதம் பண்ணுறது இந்த திருட்டு பயல்களுக்கு வேலை. காலங்காலமாக அதையும் இந்த பைத்தியக்கார நாய்கள், தமிழ் நாய்கள். டே இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான ஸ்டேட்ஸு ஃபாரின்லலாம் இந்த மாதிரி நீசை கேட்டுட்டு காரி துப்புறான். நீங்கள் போலீஸு உங்களை பிடிக்காது, சட்டம் உங்களை கேட்காது, ஆனால் இயற்கை கேட்கும். ஒரு செத்துட்டை தான் நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க.
இவர் செத்துட்டதா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க. எல்லாம் இவர்கிட்ட இருந்து வந்த நாய்கள். இவர் இல்லை என்றால் ஒருத்தவனும் இன்னைக்கு இந்த திமுககாரன் அதிமுககாரன் மயிர் பிடுங்குறக்காரன் ஒரு பையன் இருக்க மாட்டான். இன்னும் இவர் சாகவில்லை. சுனாமியாக வருவார், பூகம்பமாய் வருவார். டெல்லிக்கு வந்த நிலநடுக்கம் தமிழ்நாடுக்கு வராதா? நேற்று தாண்டா வந்துருக்குது டெல்லிக்கு. கொஞ்சம் லேட் ஆகும். டிசம்பரில் வர வேண்டிய பேரழிவு வராமல் அப்படி அமைதி காக்குதுன்னா ஒட்டு மொத்தமாக சாப்பிட போகுதுன்னு அர்த்தம். உங்களை நீங்களாம் சாகணும்டா. பெத்த பிள்ளைங்கள ரோட்டில் விட்டுட்டு திருட்டு பசங்களுக்கு ஜால்ரா போடுறீங்க. அவன் கொடுக்குற பீயும் குடியும் பிரியாணியும் வாங்கி தின்னு நாட்டை எத்தனை 1967 இன்று வரை அழித்து விட்டீர்கள். இதற்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க. டொனால்ட் ஜான் ட்ரம்ப் பார்த்தியா, நான் வேரில் இருந்து பிடுங்குகிறார். வேரிலிருந்து அடியிலிருந்து எடுக்கிறார். வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதே நிலை இங்கே வரும். இங்கேயும் ஒரு டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி ஒருவன் வருவான். இந்த வாலிப பெண்களையும் இந்த இளைஞர்களையும் வாழ வைக்கிறதற்காக ஒருத்தவன் வருவான். நான் கூட நினச்சிப்பேன், இந்த அந்திகிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வருவார்னு. அது ஒரு 2000 வருஷமாக ஒரு கதை ஒன்று ஓடின்னு இருக்குது. நான் டொனால்டு ஜான் ட்ரம்ப்பை பார்த்த பிறகு அந்திகிறிஸ்து வந்து விட்டாரோ? ஒரு 17 வருடங்கள் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. அப்போது நான் நினைக்கிறேன், ஒருவேளை டொனால்டு ஜான் ட்ரம்ப் தான் அந்தி கிறிஸ்துவோ? சந்தேகம். பார்க்கலாம், போக போக நிறைய விஷயம் தெரியும். அதே நேரத்தில் இந்த மும்மொழி, இருமொழி, அப்புறம் சீனாவிலலாம் ஒரு மொழி தான். இன்றைக்கி டெக்னாலஜிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, புரியுதா? தமிழில் அப்படியே டைப் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் அது சீன மொழியில் காட்டும். சீனாவில் போயிட்டு தமிழில் நீ எதை சொல்ல வரியோ அதை டைப் பண்ணி அதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணு, இல்லாட்டினா சீன மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணு, இல்லை ஜெர்மன் மொழியில், இல்லை ஏதோ ஸ்பானிஷில் எதுலேயோ ஒன்றில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கக்கிட்ட அப்படி காட்டினா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. மொழிகளே தேவையில்லை, எந்த மொழியும் தேவையில்லை. ஆனால் எழுதுறதுக்கு தெரியணும் இல்லைப்பா, படிக்கிறதுக்கு தெரியணும் இல்லைப்பா. எப்படி டைப் பண்ணுவேன்? எப்படிப்பா டைப் பண்ணுவேன்? டைப் பண்ணுறதுக்காவது ஒரு மொழியாவது நீ படிக்கணும் இல்லை? படிக்கணுமா வேணாமா? இந்த பேர் எப்பொழுது ஒருவன் மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறானோ அது எந்த மொழியாக இருக்கட்டும். உலகத்தில் 1000 மொழி இருக்குது. மொழி என்பது பாதை, அறிவு இல்லை. அது ஒரு வழிகாட்டி. எப்போ ஒருத்தன் அந்த வழிகாட்டியை அடித்து நொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அழிந்து விடுவான். இந்த அரசாங்கம் நாசமாக போவான், அழியும், சுக்கு நூறாக உடையும், ஒவ்வொருத்தனும் சதறி போவான். இப்படி ஒரு கட்சியே இருந்தது என்ற அடையாளம் இல்லாமல் போகும். பார், நான் ஜோசியக்காரன் இல்லை, கிளி ஜோசியக்காரன், மயிர் ஜோசியக்காரன் இல்லைடா. என் பேர் ஜான் பாஸ்கோ. கட்டட் சுக்கு நூறாக இந்த கட்சி உடைய, இந்த மக்கள் சதறி ஓடுவான். சாவுக்கு சோத்துக்கு நாயா பேயா அலைவான். இது நடக்கும். டிசம்பர் 1 விட்டுருச்சின்னு நினைக்காத. பிப்ரவரி 2 மாதம் தானே, அடுத்த மாதம் இருக்கக்கூடாது. ஆனால் ராத்திரி கூட வரும், அழிந்து போவீர்கள். திமுக காரணம் சரி, அதிமுக காரணம் சரி, மக்களை ஏறி மிதிச்சவன், இளைஞர்களை வாழ விடாமல் தடுப்பவன், அந்த பிள்ளைகளை, அந்த பைத்தியக்கார பத்த நாய், திட்டு நாய், சோத்துக்கும் கீத்துக்கும் பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குற எச்ச புறம்போக்கு தமிழ் திருட்டு நாய். இந்த நாய் தன்னுடைய குழந்தையும் பொண்டாட்டியும் ரோட்டில் விட்டுட்டு கட்சிக்கார பின்னால் பிரியாணிக்கும் அதுக்கும் இதுக்கும் சுற்றுற அல்லக்கை. துடிக்க நீங்கள் சாவீங்க, இயற்கை உங்களை கொல்லும். இது நடக்கும். மொழியாடா நீங்கள் வார் பண்ண போறியா? மீண்டும் ஒரு போரை நீ உருவாக்கி, அது சனியனை அந்த மாதிரி ஒரு போரை உருவாக்குறதுக்கு நீ உயிராக இருந்தாடாடா. அதுக்குள்ளே இயற்கை உன்னை தூக்கிட்டுடா புறம்போக்கு. அடைச்சி மனுஷங்களாடா நீங்கள். சாப்பிட்றதுக்கு நீங்களே நாள் குறிச்சிக்கிட்டீங்களாடா பாவீங்களா? மல்லாக்காவை படுத்து எச்சி துப்பிக்கிறீங்களாடா பாவீங்களா? சீக்கிரமாக செத்து ஒழிங்க, சீக்கிரமாக சாவுங்க. அது வந்துச்சு. இப்போ எல்லாம் உலகம் பூரா நண்டுன்னுக்குது. உலகத்துக்கு உண்டான அறிகுறி தோன்றுச்சு. அதான் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அந்தி கிறிஸ்து. ஒரு 17 வருடம் ஆட்சி ரொம்ப பயங்கரமாக மோசமாக இருக்கும். டேஞ்சர் தான் அவர். அப்படி தான் அந்தி கிறிஸ்து அப்படி தான் பண்ணுவார் ஃபுல். அதுக்கப்புறம் மிகப்பெரிய போர், அப்புறம் உலகம் அழிஞ்சிருப்பா.
அன்பானவர்களே, மை டியர் பாலிவுட் பீப்பிள், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, சரித்திரங்கள் நமக்கு சோர் போடாது. அதுக்காக சரித்திரங்களை வந்து கை விட்டுடுங்க, சும்மா ஊறுகாய் மாதிரி தொடுக்க வேண்டியதுதான். பட் நம்ம ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டியது இன்று தினம். ஆமாம், இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி தேதி என்னங்கங்க? February 19, 2025 தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, வேலைக்கு போனாங்களா, படிக்க போகிறாங்களா, இல்லை படிக்கிறதுக்கு ஏதாவது இங்கே சௌகரியங்கள் இருக்கா, இல்லை அரசாங்கம் எவ்வளோ கேவலமாக இருக்குது, இங்கே ஒவ்வொரு நாளும் வாழறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இப்படி இருக்குதா, இல்லை இந்தியா முழுதும் இப்படி தான் இருக்குதா, இல்லை உலகம் முழுதும் இப்படி தான் இருக்குதா? பார்த்தா உலகம் முழுதுமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேரிடர்களை சமாளிக்க முடியாமல் தவிச்சுன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பூகம்பம், எங்கே பார்த்தாலும் வெடிகுண்டு, எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் சோறு இல்லை, எங்கே பார்த்தாலும் சாவு, எங்கே பார்த்தாலும் சுனாமி, எங்கே பார்த்தாலும் புயல், எங்கே பார்த்தாலும் சூறாவளி, எங்கே பார்த்தாலும் பனிமூட்டம், எங்கே பார்த்தாலும் வெயில். ஸோ இப்படி ஒரு கட்டத்தில் சேர சோழம் பாண்டியன் பல்லவங்க எல்லாம் ஒருத்தவனும் வந்து சோறு கொடுக்க மாட்டான். நீ தான், உன் பிள்ளைகள் தான், உன் குழந்தைங்கள் தான், உன் குடும்பம் தான், நீ தான் தலைவன், உன் உன் பொண்டாட்டி தான் தலைவி. இந்த இந்த சின்ன விஷயத்தை கூட மறந்துட்டு இங்கே பாட்டு இப்படி முன்னான்னு காட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது நல்லவா இருக்கும். இதை பாருங்கள், எம்ஜிஆரை பற்றிட்டு ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னாக்கா ராசு முத்து எம்ஏ ஆமாம், விடுதலை போரும் எம்ஜிஆரும், விடுதலை போரும் எம்ஜிஆரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து நான் வந்து இங்கே படிக்க போகிறேன். விடுதலை போரும் எம்ஜிஆரும். ஸோ இப்போ நம்ம வந்து எம்ஜிஆரை பற்றி அறியாதவர்கள் எவருமே இருக்க முடியாது. ஆமாம் ஆக்சுவலாக அவர் வந்து பொதுவாக வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மாக்கோரான்னா என்னது? மாக்கோரா அப்படின்னா என்ன? மருதூர் கோபால் ராமச்சந்திரன். மருதூர் என்பது அவங்க பிறந்த ஊர். கோபால் அப்புறம் ராமச்சந்திரன். கோபால்ன்றது அவங்க அப்பா, ரைட்டா? ஸோ அதுதான் விஷயம். சரி, அவரை பற்றி நம்ம அதிகமாக பேச மாட்டோம். விஷயத்துக்கு மாட்டணும். சுருக்கமாக இதுலேருந்து கொஞ்சம் சுருக்கமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆர் வந்து ராஜாபாட் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ராமா அந்த காலத்தில், அதில் வந்து அவர் நடித்தார். அப்போ அவருக்கு வயது என்ன இருக்கும் என்றால், ஆமாம், அப்போது வந்து 1937 அல்லது 40 நடந்த சம்பவங்களை தான் இப்போ வந்து அந்த இது நடிச்சிருக்கார். அந்த மாதிரி அப்போது அது எப்போ நடந்திருக்கு? 1937 அல்லது 40க்குள்ளே இந்த ராஜபாட் என்ற ஒரு ட்ராமாவில் வந்து அவர் நடிக்கிறார். ராஜபாட் அதில் நடிக்கிறாரு. சரிங்களா? அப்போ அவர் வயது என்ன இருந்திருக்கும்? ஒரு 20 வயது இருந்திருக்கும், அவ்வளோதான். ஒரு 20 வயது இருந்திருக்கு. யாருக்கு? எம்ஜி ராமச்சந்திரனுக்கு. வருடம் நல்லா பார்த்துங்க, 1937 அல்லது 40. சரியா? சரி, அடுத்த கட்டத்துக்கு வந்துப்போம். அப்போது சுதந்திர போராட்டம் வந்து பயங்கரமாக வந்து சுதந்திர போராட்டம் சுதந்திரத்துக்காக பயங்கர சண்டை நடக்குது. எங்கே பார்த்தாலும் கலவரம், எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் வந்து ரொம்ப போராட்டத்துக்காக ஃபைட் பண்ணானுங்களே, அந்த மாதிரி. அப்போது சுதந்திர போராட்டம் வேறு தீவிரமாக நடந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போ அதில் எம்ஜிஆர் ஏன் எம்ஜிஆர் கலந்துக்கலையா? அந்த போராட்டத்தில், சுதந்திர போராட்டத்தில் எம்ஜிஆர் வந்து கலந்துக்கலையா? ஏன் கலந்துக்கல? ஒரு கால் அவர் திமுக காருங்கிறதுனால, திமுகவில் இருந்தார் அப்படின்றதுனால அவர் கலந்துக்கலையா? சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், மாக்கோரா அவர்கள் ஏன் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கல? அவர் திமுக அப்படின்றதுனாலையா கலந்துக்கல? நோ 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 நாட் லைக் தட். அப்படி கிடையாது. காரணம் என்னென்னா, அப்போது ஆமாம் ஐயா, திமுக எனும் கட்சி 1949 ஆண்டு, அதாவது நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தான் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ? 49 தான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியே ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ 1937 40 வந்து திமுக கட்சி என்பது இருந்ததா என்றால் இல்லை. 49 தான், சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் திமுக என்கின்ற ஒரு கட்சியே வந்து தொடங்கப்படுது. அப்போ எம்ஜிஆர் எந்த கட்சியில் இருந்தார்? காங்கிரஸில் இருந்தார், ரைட்டா? ஒரு முடிச்சு அவுத்து விட்டாச்சு. அப்போ அவர் எதில் இருந்தார்? காங்கிரஸில் இருந்தார். அப்போது அதனால் எம்ஜிஆர் அப்போது திமுகவை சேர்ந்தவராக எப்படி இருந்திருக்க முடியும்? கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. சரியா? அப்போது
எம்ஜிஆர் அப்போது காங்கிரஸில் இருந்தார். அதுதான் அப்போது எம்ஜிஆர் வந்து எதில் இருந்தார்? காங்கிரஸில் இருந்தார். மகாத்மா காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவர்கள் மீது அபரிதமான மரியாதையும் பக்தியும் வைத்திருந்தார். யார் மேலே? காந்தி மேலேயும் நேதாஜி மேலேயும் அப்படி ஒரு அபரிதமான ஒரு மரியாதையும் ஒரு பக்தியும் வைத்திருந்தார். யார்? எம்ஜிஆர். சரியா? அதோடு அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஓர் ஆஸ்திகராகவும் இருந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இல்லை, நாஸ்திகராமானார். அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி அது போட்டு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அப்போது பொட்டுலாம் வச்சுப்பார், கதிர் வேட்டி தான், கதிர் சட்டை தான். ஆமாம், அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவராக யார் இருந்தார்? எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார். நெற்றியில் விபூதி இட்டுக் கொள்வார். அப்புறம் கதர் வேட்டி, கதர் சட்டை தான் அணிவார். அவரது கழுத்தை ஒரு தாமரை மணி மாலை, தாமரை அல்ல, தாமரை மணி மாலை, அது வந்து எப்போதும் அலங்கரித்து கொண்டு இருக்கும். ஆமாம், அந்த ஆசிரியர் சொல்கிறார், இராசு முத்து எம்ஏ அவர்கள் இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அப்படி அப்போ வந்து கண்டிப்பாக அவர் யார் இல்லை? திமுகவை சேர்ந்தவர் அல்ல. அதனால் அவர் சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கல, எதுலேயும் கலந்துக்கல. அவர் காங்கிரஸ்கார். அது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டாரா, கலந்து கொள்ளலையான்றது உங்கள் கேள்வி இல்லை. பட் அவர் திமுகக்கார் அல்ல, காங்கிரஸ்கார். அதுதான். காந்தியையும் நேதாஜியும் பக்தியோடையும் ரொம்ப மரியாதையோடையும் பார்த்தவர். பொட்டு வைத்து கொள்வார். சாமி நம்பிக்கை இருந்தது. நம்ம கழுத்தில் வந்து ஒரு தாமரை மாலை ஒன்று இட்டுக்கொள்வார். இந்த மாதிரி ஒரு இருந்தார். அப்படி அதோட அது இருக்கட்டும். சரியா? எப்படி திமுக சினிமாவை பயன்படுத்தி நன்றாக வளர்ச்சி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது, அதுபோல் காங்கிரஸ் அக்கால நாடக குழுக்களை விடுதலை போராட்டத்திற்காக பயன்படுத்தி கொண்டது. எப்படி சினிமாவை கையில் வச்சுக்கின்னு திமுககாரங்க இப்படி ஆட்சி கீச்சி அது இது அல்வா எல்லாம் இருட்டுக்கடை அல்வாலாம் கொடுத்து வந்தாங்களோ, அப்போ ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் காங்கிரஸ்காரங்க தான் வந்து எதுக்கு சுதந்திர போராட்டத்துக்காக ரொம்ப தீவிரமாக உயிரை கொடுத்தவங்க, தியாகம் பண்ணவங்க யார்? காங்கிரஸ்காரர்கள் தான். சரியா? ஸோ அப்போது காங்கிரஸ் அக்கால நாடக குழுக்களை விடுதலை போராட்டத்திற்காக பயன்படுத்தி கொண்டது. நாடகங்கள் மூலியமாக, பாடல்கள் மூலியமாக, வெள்ளைக்காரர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாடல் அது இது எப்படி அது நேரடியாக சொல்ல முடியாமல் நாடகங்கள் மூலியமாக. அப்போ புராண நாடகமாகவோ அல்லது சரித்திர நாடகமாகவோ அப்படி அந்த மாதிரி தான் எப்படி செஞ்சாங்க, அல்லது சமூக நாடகமாகவோ அது எந்த வகையாக இருப்பினும் அதில் விடுதலை போரை உத்வேகப்படுத்தும் காட்சியோ பாட்டோ இல்லாமல் இருக்காது. தான் முக்கியம். எப்படி அது சமூகமோ சரித்திரமோ புராணமோ எதுவாக இருந்தாலும் அதில் மெயினாக அவங்க அந்த கரு என்பது என்ன, அந்த நாடகங்கள் மூலமாக அவர்கள் வந்து வெள்ளைக்காரர்களுக்கு சொன்ன விஷயம் என்ன? விடுதலை. ஓகேவா? அதுதான் எதுவாக இருந்தாலும் சரி. ஆமாம் ஆமாம் இது மட்டும் இல்லை. அப்போ மகாகவி பாரதி கூட பாரத தாயை தான் பாஞ்சாலியாக உருவப்படுத்தி பாஞ்சாலி சபதம் என்னும் குறுங்காவியத்தை எழுதினார். பாரதி கூட பாஞ்சாலி சபதம் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ தமிழர்களின் வாழ்வு கலைகளுடன் பின்னி பிணைந்ததாகும். தமிழர்களுடைய வாழ்வு சாதாரணமானது. கலைகள், மியூசிக், டான்ஸ், பாட்டு, அறிவு, திறமை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றிலும் வந்து எப்படி இருந்தது? கலைகளோடு பிணைந்து இருந்தது தமிழர்களுடைய வாழ்வு. சரியா? இது எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் அது பொருந்தாது. அவன் ஒரு துறையில் அப்படி ஒரு துறையில் அப்படி இருப்பான், ஒரு துறையில் அப்படி இருப்பான், ஒரு துறையில் அப்படி இருப்பான், ஒரு துறையில் இப்படி. பட் தமிழர்கள் அப்படி இல்லை. எல்லா வகையான கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தார்கள். அதனால தான் எப்போ தமிழ் தோன்றிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தமிழ் நாடகத்தின் தந்தை என்று போற்றப்படும் சங்கரதாஸ், தமிழ் நாடகத்துடைய தந்தை யார்? சங்கரதாஸ் சாமிகள். அவர் தான் வள்ளி திருமணம் போன்ற பக்தி நாடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த மாதிரி. அப்புறம் திருவிளையாடல் படத்தில் ஞான படத்தை பிரிந்து கே.பி. சுந்தரபால் இருக்காங்களா என்று கே.பி. சுந்தரபால் பாடுவாரே, அந்த பாடல் கூட சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய பாடல் தான். அந்த பாட்டு கூட யார் எழுதினாங்க? சங்கரதாஸ் சாமி தான் எழுதினாங்க. விடுதலை போர் தீவிரமடைந்த பொழுது கே.பி. சுந்தரம்பால், எஸ்.ஜி. கிட்டப்பா போன்றோர் தங்கள் நாடகங்களில் தேசபக்தி பாடல்களை பாடி மக்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் அளித்தனர். கிட்டப்பா யார்? கே.பி. சுந்தரம்பாலுடைய கணவர் கிட்டப்பா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள பிரிவினை அது தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த பிறகு சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது. அப்புறம் படிக்க போனார்ல, ஆமாம், பாரிஸ்டர் அங்கே
தென்னாப்பிரிக்காவில். சரி, அங்கேதான் அங்கேருந்து இங்கே வந்தால் அது பெரிய கதை ஒன்று இருக்குது, அது வேண்டாம். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சுதந்திர போராட்டம் என்ன ஆகுது, தீவிரம் அடையுது, பயங்கர தீவிரம் அடையுது, கொழுந்து விட்டு எரியுதுன்னு வைங்களேன். ஆமாம், அப்போது போராட்டம் தீவிரம் அடைந்தது. கலை, இலக்கியம், அரசியல், ஆன்மீகம் என்று அனைத்து துறைகளையும் மகாத்மா காந்தி பாதித்தார். எல்லா துறைகளிலும் உள்ள புந்து வெள்ளக்காரங்களுக்கு எதிராக விஷயங்களை சொல்லணும், கருத்து சொல்லணும் உள்ள புது எல்லா துறைகளிலும் யார் பாதித்தது, இவர் நம்ம மகாத்மா காந்தி வந்து பாதித்தார். இந்திய வானில் புதிய நட்சத்திரமாக மகாத்மா காந்தி தோன்றி அகிம்சை என்னும் புதிய வழியில் சுதந்திர போராட்டத்தை இட்டு சென்றார். ஃபுல்லாக அகிம்சை, என்ன சண்டை வேண்டாம், அடிதடி வேண்டாம், குத்துக்கொலை வேண்டாம், போராட்டம் வேண்டாம், வன்முறை வேண்டாம், கலவரம் வேண்டாம், அகிம்சைக்கு மாறுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அகிம்சைக்கு வந்துட்டாங்க எல்லாரும். சரியா, புதிய வழியில் சுதந்திர போராட்டத்தை இட்டு சென்றார், அகிம்சை என்ற வழியில். சரியா, 1930 ஒத்துழையாமை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் மகாத்மா காந்தி. அவருடைய சொல்லுக்கு இந்தியாவை அடிபணிந்தது. ஒத்துழையாமை நாங்கள் கூட அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க. ஆமாம், ஒத்துழையாமை. ஆமாம், எவனுக்கும் ஒத்துழையாமை ஒத்து போவாத, இன்னொருத்தவன் இஷ்டத்துக்கு நீ ஒத்து போவாத, இன்னொருத்தவன் அயோக்கிய தனத்துக்கு நீ ஜால்ரா போடாத, நீயா இரு, உன் சிந்தனைகளுக்கு நீ வந்து செவி கொடு. ஆமாம், உன்னுடைய அறிவுக்கு நீ வந்து மதிப்புத்தா, உன்னுடைய குடும்பத்துக்கு நீ வந்து உறுதுணையாக இரு, அவர்களை காப்பாற்றி, நீ உன் மனைவி உன் குழந்தைகள் தான் முக்கியம். அதை விட்டுட்டு ஜால்ரா பசங்க கூடலாம் சுற்றிக்கிட்டு பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் அலைஞ்சிக்கிட்டு நாட்டை துரோகியாக தேச துரோகியாக மாற்றிக்கிட்டு இருக்காதிங்க. அது தப்பு, அது இட் இஸ் ராங். ஆமாம், நாளைக்கு பிள்ளைங்க இன்றைக்கி பிள்ளைங்க ரோடு சுற்றின்னு இருக்குது, நாளைக்கு பேர பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி கடைசி வரைக்கும் காலம் முழுதும் நம்ம உலகம் என்றைக்கு அழின்னு தெரியல அளவில் போயினுக்குது. இந்த நேரத்தில் நீ வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது தப்பு. சரி, அப்போது மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி, இந்த ஒரு மதுரையில் அந்த பாய்ஸ் கம்பெனின்னு ஒரு நாடக கம்பெனி, அப்போ கதர் பக்தி என்னும் நாடகத்தை சென்னை ஒற்றவாடை தியேட்டரில் நடந்து கொண்டிருந்தது. சென்னை ஒற்றவாடைனாக்க எது, அதாவது வால்டாக்ஸ் ரோடு, நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுல்ல, அது ஒட்டின மாதிரி ஒரு ரோடு இருக்கும், வால்டாக்ஸ் ரோடு. அந்த காலத்தில் வந்து நாடக கோட்டாலாம் அங்கே தான் இருந்தது. எம்ஆர் ராதா போன்றவர்கள் எல்லோருமே ட்ராமா நாடக கோட்டா என்றால் அந்த வால்டாக்ஸ் ரோடு தான், ஒற்றவாடை தெரு, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரியா, அந்த ஒற்றவாடை தியேட்டர் இது, ஒற்றவாடை தியேட்டரில் நடத்தி கொண்டிருந்தனர். எம்ஜிஆர், சக்கரபாணி இருவரும் அப்போது அந்த நாடக குழுவில் தான், ஆனந்தமிங்க 2 பேரும், சக்கரபாணியும் சரி எம்ஜி ராமசாமியும் சரி 2 பேரும் அந்த கம்பெனியில் தான் இருந்தாங்க. அந்த நாடகத்தில் துணி பகிஷ்கரிப்பு போராட்டம், துணி பகிஷ்கரிப்புன்னு அந்த கதராடை துணி, ஆமாம், துணியை கொளுத்துற மாதிரி அந்த மாதிரி விஷயம், அது மாதிரி ஈடுபட்டிருக்கும் விடுதலை போராட்ட வீரர்களை வெள்ளை ஏகாதிபதியத்தின் காவல்துறையினர் வந்து லத்தியால் அடித்து கலைப்பது போன்ற ஒரு காட்சி வரும். ஆமாம், அந்த ஒரு காட்சி லத்தியில் அந்த துணி அபகரிப்பு, துணியை வந்து எரிக்கிறதோ பறிக்கிறதோ அந்த மாதிரி. நாங்கள் அந்த ஆடை வெளிநாட்டு ஆடைகளை வந்து நாங்கள் உடுத்த மாட்டோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சமாச்சாரம் சரியாக எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த சீன் நாடகத்தில் அப்படி ஒரு சீன். அப்போ போலீஸ்காரங்க ஏகாதிபத்திய யார், நம்ம வெள்ளைக்காரர்களின் ஏகாதிபத்திய நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து லட்டியால் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. அப்படிப்பட்ட ஒரு காட்சி வந்து இருக்கக்கூடாது, அந்த காட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது லட்டியால் அடித்து கலைப்பது போன்ற ஒரு காட்சி வரும். இக்காட்சி நாடகத்தில் இடம்பெறக்கூடாது என்று சென்னை நகர காவல்துறை அதிகாரி தடை விதித்தார். அப்படி ஒரு காட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போதைய சென்னை நகர காவல்துறை அதிகாரி வந்து அதை தடை செய்யாமல் என்ன பண்ணுறாரு, தடை விதித்தார். ஆனால் நாடகம் காண வந்த பொதுமக்களோ நாடகத்தில் அந்த காட்சி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று பிடிவாதம் செய்தனர். மக்கள் அதை ஏற்றுக்க தயாரில்லை. அந்த காட்சிகளுக்கு வேணும், அந்த காட்சி இருந்தால் தான் அந்த வந்து என்னது அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கும், அந்த 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 வாட் இஸ் இட், அது எதுமோ அந்த கர்ம புத்துணர்ச்சியாக ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கும், அதுக்கு அந்த காட்சி வேணும், அந்த காட்சி இல்லைன்னா நாங்கள் ட்ராமா பார்க்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, அது ஒரு ப்ராப்ளம். அப்போது ஆனால் நாடகம் காண வந்த பொதுமக்களோ நாடகத்தில் அந்த காட்சி கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று பிடிவாதம் செய்தனர். இதன் விளைவாக காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தகராறு உண்டான சண்டை, காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு அடி இடி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தி தலையிட்டு அந்த சம்பவத்தை காட்சியாக நடித்து காட்ட வேண்டாம், அதை வந்து காட்சியாக நடத்தி காட்டாதீங்க, எதுக்கு காட்சி, எதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி வேண்டாம், வசனத்தி டைலாகாக ஓட்டின்னு போயிடுங்க, இந்த மாதிரி காட்சியாக காட்ட வேண்டாம், டைலாக்காக கருத்தை மட்டும் சொல்லிடுங்க, அடிதடியெலாம் வேண்டாம், மக்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் பிரச்சனைகள் தேவையில்லை, டைலாகாக எப்படி அது நடித்து காட்ட வேண்டாம் என்றும் வசனத்தின் மூலம் கதையை சொல்லிக்கொண்டு போகலாம் என்றும் யோசனை கூற காவல்துறையினரும் பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொண்டார். சரி, ரைட்டு, ஓகே.
வசனம் ஓகே தான். இப்போ தான் நான் பேசின்னு இருக்கிறேன். நான் பேக்ரவுண்டில் அப்படியே வந்து எம்ஜி ராமச்சந்திரனை, அப்புறம் அண்ணாவை, இல்லை பெரியாரை, இல்லை எல்லாரை, இல்லை வெள்ளைக்கார இதெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு நான் இருக்கிற இந்த மீடியாவெல்லாம் போடுவானுங்களே. இல்லை விஷயம் கருத்து அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஸோ அப்போது அந்த காந்தி என்னும் 3 எழுத்து பெயருக்கு அப்படி ஒரு மந்திர சக்தி இருந்தது அந்த காலத்தில். அதே மாதிரி எம்ஜிஆர் என்னும் 3 எழுத்து பெயருக்கும் பின்னாளில் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மந்திர சக்தி உண்டாக போகிறது என்பது அன்று அந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு தெரியாது. அந்த நாடகத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்து கொண்டு இருக்கிறார். அப்போது அவருக்கு பிற்காலத்தில் இந்த எம்ஜிஆர் என்கின்ற அந்த 3 எழுத்துக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கும் என்பது அவருக்கு தெரிந்திருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதுதான் விஷயம். நான் நடித்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு தெரியாது. ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு மகாத்மா காந்தியின் பால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். அப்பொழுது தான் எம்ஜிஆருக்கு வந்து ஏதாவது மகாத்மா காந்தி பக்கம் அப்படி ஒரு சாயறார். அப்படியா? அப்போ மகாத்மா காந்திக்கு பிறகு அவரது மனம் கவர்ந்த மற்றொரு தேசிய தலைவர் நேதாஜி. எம்ஜிஆருக்கு அப்போது நேதாஜியை ரொம்ப எம்ஜிஆர், ஆமாம், காந்திக்கு அப்புறம் நேதாஜி. சரியா? அப்போ யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார். அப்போது ஆமாம், அடிமைகளாக இருந்து கொண்டு சுதந்திரம் தா என்று கெஞ்சி கேட்டால் வெள்ளைக்காரன் சுதந்திரம் தரமாட்டான். ஆமாம், அடிமையாக இருந்துக்கிட்டு சுதந்திரம் கொடுனா வெள்ளைக்காரன் எப்படி கொடுப்பான்? தரமாட்டான்னு சொல்லிட்டு அது வந்து யாருடைய சித்தாந்தம், கொள்கை? சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய அது ஒரு சித்தாந்தம். அது எல்லாம் சும்மா கொடுலாம் கொடுக்க மாட்டான், அடித்து மூஞ்சி கிஞ்செல்லாம் கீச்சா தான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கருத்து. என்று கெஞ்சி கேட்டால் வெள்ளைக்காரன் சுதந்திரம் தரமாட்டான், அடிதடியில் இறங்கினால்தான் தருவான், கலகம் பிறக்காமல் நியாயம் கிடைக்காது என்று தீவிரமாக நம்பினார் நேதாஜி. ஆமாம், கலகம் பிறக்காமல் நியாயம் கிடைக்காது. ரொம்ப தீவிரம், அடிக்காமல் உதைக்காமல் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி மூஞ்சி மேலே கிழக்கு நேசுநாதர் மாதிரி ஒரு கணத்தை அடித்தா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. 3வது அடி எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு அடி வாங்குவார், 2வது அடி வாங்குவார், 3வது அடி இப்படி பார்ப்பார், இங்கே பிளட்டு வரும், அடி மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சு கீழ்ச்சிடுவார். அதுதான் 3வது அடி. அது வந்து இயேசுநாதரிடமிருந்து அவர் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். எங்கள் அப்பாவும் எனக்கு அதை தான் சொல்லுவார். சரியா? ஸோ கலகம் பிறக்காமல் நியாயம் கிடைக்காது என்று தீவிரமாக நம்பினார் நேதாஜி. காந்திஜியின் அகிம்சை வழி போராட்டத்தை அவர் ஆதரிக்கவில்லை. எம்ஜிஆருக்கு அது பிடிக்கல. அந்த அகிம்சை என்பது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பிடிக்கல. அதனால் ஆமாம், காங்கிரஸ் பேரியக்கத்தில் அவர் ஒரு புரட்சிக்காரராக விளங்கினார். காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்தாலும் அவர் ஒரு புரட்சி தலைவர் தான், புரட்சிக்காரர் தான். அப்படி தான் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார். இதன் காரணமாக பல கசப்பான அனுபவங்களை, இதனால் நிறைய பிரச்சனை, கசப்பான அனுபவங்களை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. ஆமாம், நிறைய விஷயங்களும் இருக்கிறது உள்ளார, அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அதனால் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை விட்டு வெளியேறினார். ஆமாம், காங்கிரஸை விட்டே வந்துட்டார். ஒன்று சுருக்கமாக சொல்கிறேன்னா, காந்திஜியை பிடிக்கலை, அவ்வளோதான். அந்த அகிம்சைன்ற அந்த கொள்கை அவருக்கு பிடிக்கலை. காந்திஜியை விட்டு வெளியே வந்துட்டு நேதாஜியினுடைய மிகப்பெரிய பக்தனாக மாறிப்போனார். எப்படி? நேதாஜியினுடைய மிகப்பெரிய பக்தனாக மாறிப்போனார். ஏகப்பட்ட அது இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நேதாஜியின் கொள்கைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு இருந்தார் எம்ஜிஆர். ஆமாம். அப்புறம் அவரது திரைப்படங்களை பாருங்கள். வில்லனுக்கு தர்ம உபதேசமாக, வில்லனுக்கு தர்மம் அந்த உபதேசம்லாம் சொல்லின்னு இருக்க மாட்டார். ஆமாம், வில்லனுக்கு தர்ம உபதேசமெல்லாம் செய்து கொண்டு இருக்க மாட்டார். ஆமாம், அவனோடு சண்டை போட்டு தர்ம அடி கொடுத்து தான் திருத்துவார். திருத்தணும், ஒரு பேரை திருத்தணும்னா அடிக்கணும், அடி மூஞ்சி மகர கையை காலை ஒச்சி கிச்சு தான் திருத்த முடியும். நீ இந்த ஆமாம் அகிம்சை அன்பே ஆறு உயிரே செல்லமே என் கில்லமே என் மானை என் மயிரை எல்லாம் சொன்னால் ஒரு பயிலும் இங்கே வந்து பெண்ணணும். அடி 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 கையை காலை ஒட்டிக்கணும், வயிற்று மேலே மிரிக்கணும், ஏரியா மேலே வயிற்றுல குதிக்கணும். அப்போ தான் திருந்தும், இல்லைன்னா திருந்த மாட்டான். இங்கே சட்டம் கிட்டலாம் ஒன்றும் சரி கிடையாதுங்க. சட்டம் கிட்ட போலீஸு கீழீஸ அரசாங்கம் எதுவுமே சரி கிடையாது. நீதிபதிகள்லாம் இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் கேஸெல்லாம் சிபிஐ கிட்ட விட்டாங்க. ஏப்பா நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, இங்கே அரசாங்கம் சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, அதிகாரிங்க ஒரு பயனும் சரியில்லை. வக்கீலெல்லாம் இப்போ ரொம்ப அருமையான ஒரு டைலாக் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், பாமர மக்களே தயவு செய்து கோர்ட்டுக்கு வராதீர்கள், பாமர மக்களே தயவு செய்து கோர்ட்டுக்கு வராதீங்க, ஏன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, உங்களுக்கு தர்மம் கிடைக்காது. இங்கே நீதி வந்து செத்து போச்சு, இங்கே தர்மம் வந்து செத்து போச்சு. இங்கே வந்து கோர்ட்டு வந்து யாருக்கு தெரியுமா? கொலைகாரனுக்கும் கொள்ளை அடிக்கிறவனுக்கும் பணம் படைத்தவனுக்கு தான். ஸோ தயவு செய்து பாமர மக்களே கோர்ட்டுக்கு வராதீங்க, நீதிபதிகள் என்று சொல்கிறார்கள். நானே கேட்கிறேன், என் காதால் கேட்கிறேன். நீதிபதிகள் எவ்வளோ மோசமாக போய்விட்டதுப்பா இந்த அரசாங்கம். சட்டத்திற்கு நீதிக்கே வேலை இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்றால்
ஆட்சிக்காரர்களின் அயோக்கியத்தனம். இதற்குத்தான் இயற்கை வந்து பேரிடர்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சுனாமியை கொடுக்கிறது, அப்புறம் காட்டுத்தீயை கொடுக்கிறது, அப்புறம் நீர்நிலைகளை வந்து வத்த வைக்கிறது, இப்பொழுது நெருப்பை கொட்டப் போகிறது. இதெல்லாம் ஏன்? அரசாங்கம் சரியில்லை. இதை யார் உணர வேண்டும்? வாலிப பெண்களும் வந்து இளைஞர்களும் தான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். கடப்பாய்களுக்கு எங்களுக்கு நாங்கள்லாம் வாழ்ந்தாச்சு, நாங்கள்லாம் போய் சேர போகிறோம். எங்களுக்கு சுடுகாடு கூப்பிட்டுட்டே இருக்குது, எப்போ வரப்போகிற, சீக்கிரமாக வந்துரு, எப்போ வரப்போகிற, சீக்கிரமாக வந்துருன்னு. ஆனால் சின்ன பிள்ளைங்க, 8 வயதுக்கு கீழே இருக்க பிள்ளைங்களாம் உத்தம குழந்தைங்க. அப்படிப்பட்ட உத்தம குழந்தைங்க நிலமெல்லாம் என்ன ஆக போகுது? இந்த திருட்டு பசங்க நம்ம அமெரிக்காவிலலாம் இனிமேல் நீ போய் வேலை பார்க்க முடியாது, அங்கே எல்லாரும் தொட்டி விட்டான். இனிமேல் நீ அந்த அமெரிக்காக்கான வெளிநாடு அங்கே போகலாம், இங்கே போகலாம், கத்தாரு போகலாம், துபாய்க்கு போகலாம், அங்கே எல்லாம் தொட்டி விட போகிறான். ஒரு பயில இனிமேல் உருப்பட போகிறதில்ல. ஒழுங்காக நல்ல மாதிரி சிந்தித்து உங்கள் குழந்தைங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி யோசிங்க. இந்த கட்சிக்காரன் பின்னாலெல்லாம் ஓடாத, ஒரு கட்சி பயிலையும் நம்பாத. அத்தனை கட்சி பயிலும் உன் ஓட்டுக்காக உன் காலை பிடிச்சி உன் மூத்தத்தை குடிச்சின்னு இருக்கிறானுங்க. அவனுக்கு உன் காலை சுற்றின பாம்பு ஒரு நாள் அவன் கடிச்சிடுவான். அதனால் அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுரு. வேண்டாம், கட்சியே இருக்கக்கூடாது. நிறைய பேர் அமெரிக்காவில் 2 கட்சி தான், சீனாவில் 2 தான், எல்லாம் ரொம்ப நாடுகளில் 2 2 3 4 இருக்குது. இங்கே தான் 400 500ன்னு இருக்குது கர்மாந்திரம். ஸோ அவனோடு சண்டை போட்டு தர்ம அடி கொடுத்து தான் திருத்துவார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸை விட்டு விலகிய பிறகு எம்ஜிஆருக்கு அந்த இயக்கத்தின் பால் இருந்த பற்றுதல் போய்விட்டது. எப்போ வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் காங்கிரஸை விட்டு விலகினாரோ, எம்ஜி ராமச்சந்திரனும் விலகிட்டார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் மீது பற்று ஏற்பட்டு விட்டது. அப்படி தான் விஷயம். பின்னாளில் அவர் திராவிடர் இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டார். பின்னால் அப்புறமா திராவிடம் வந்து யாரும் விடுவாங்களா? அவர் நடிச்சுன்னு இருக்கிறாரு, போகிறாரு, வராரு. அப்போ பின்னாளில் அவர் திராவிடர் இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டார். திராவிடர்னால் யார்? திராவிடர்னால் யாருங்க? அங்கே பாருங்க, தந்தை பெரியாரின் கடவுள் எதிர்ப்பு, ஜாதி மறுப்பு, பெண் விடுதலை போன்ற கொள்கைகள் அவரை மிகவும் கவர்ந்தன. ஃபஸ்ட்டு யாரை அவர் யார் பால் அவர் வந்து கவர்ந்து இழுக்கப்படுகிறார்? பெரியாரின் பால். கடவுள் எதிர்ப்பு, ஜாதி மறுப்பு, பெண் விடுதலை போன்ற கொள்கைகள் அவரை மிகவும் கவர்ந்தன, எம்ஜி ராமச்சந்திரனை. சரியா? அப்புறம் பேரறிஞர் அண்ணாவின் பேச்சில் அவர் மது உண்ட வண்டை போல் மயங்கினார். அதுக்கப்புறம் அண்ணா அவர்களின் பேரறிஞர் அண்ணா அதோ இருக்கார் பாருங்க, பேரறிஞர் அண்ணாவின் அவர் பேச்சு அவரை போல விடிய 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 பேச வராங்க அண்ணா. மழை வெயில் எது இருந்தாலும் சரி 6 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் அண்ணாவின் பேச்சை கேட்பார்களாம். அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பேச்சில் அவர் மது உண்ட வண்டை போல் மயங்கினார். பிறகு அவர் மரண பரியந்தம் அந்த இறந்து போனார் இல்லையா, அண்ணாவின் மீது வைத்திருந்த பாசத்தை மாற்றிக்கொள்ளவே எல்லளவும் அண்ணா மீது அவர் கொண்டிருந்த பாசத்தையோ அன்பையோ ஒரு துளி கூட அவர் வந்து ஒரு நாள் மறந்தது இல்லை. யார்? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த திரைப்படத்துறை இருக்குது இல்லையா, அந்த காலகட்டத்தில் அசுர வறட்சி பெற்று வந்ததினால் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் கொள்கைகளை பரப்புவதற்கு திரைப்படத்தை முக்கிய சாதனமாக பயன்படுத்தி கொண்டனர். பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி போன்றவர்கள் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய காரணத்தினால் எம்ஜிஆருக்கு அவர்களுடன் நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டு வந்தது. இதுதான் விஷயம். அப்போ வந்து எப்படி நாடகங்களில் இருந்து திரைத்துறை அப்படின்றது வந்து வளர்ச்சி அடைய தொடங்கிவிட்டது. அப்பொழுது எம்ஜிஆரும் வந்து அப்போ நல்ல செல்வாக்கோடு நல்ல படங்கள்லாம் நடித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அண்ணா போன்றவோர், அப்புறம் கருணாநிதி போன்றவர் வந்து கதை வசனம் எழுதக்கூடியவர்கள் என்பதால் அப்போ இவங்க 2 பேர் கூட அவருக்கு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. அப்புறம் எம்ஜிஆருக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் அண்ணா அவர்கள் கதை வசனம் எழுதியதாலும் அப்புறம் கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதியதாலும் அப்படிப்பட்ட சில படங்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்தது. உச்சத்துக்கு போனார். யாருடைய கதை வசனங்கள் மூலமாக? கருணாநிதி அவர்கள். அதான் அண்ணா, ஃபஸ்ட்டு அண்ணா தான், அதுக்கப்புறம் கருணாநிதி. ஸோ இவர்களுடைய அந்த கதை வசனமானது எம்ஜிஆருடைய திரைப்படங்களுக்கு மிக பெரிய வலுவாக இருந்தது. அதனால் எம்ஜிஆருடைய புகழ் அட்டகாசமாக போயின்னு இருக்குது. ஸோ எம்ஜிஆருக்கு அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடையாது. அதனால் அப்படி தான் அவருக்கு வந்து அவங்க 2 பேர் கூட வந்து வாய்ப்பு ஏற்படுது. அப்போ அறிஞர் அண்ணா திரை உலகிற்கு வருவதற்கு முன்பு
யார் அறிஞர்னா திரையுலகத்துக்கு வரதுக்கும் ஒரு ட்ராமா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா என்ற பெயரில் ஒரு நாடகத்தை எழுதி தயாரித்து இயக்கி அதில் குழுக்கப்பட்டர் யார் அப்போ வந்து அந்த காலத்தில் அண்ணா அவர்கள் ஒரு ட்ராமா ஒன்று எழுதுகிறாரு. அது வந்து என்னது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி வீர சிவாஜி அப்படி ஒரு ட்ராமா அது வந்து அதாவது குழுக்கப்பட்டர் அதுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று வச்சு இன்னும் பாத்திரத்தில் நடிக்கவும் செய்தார். யார் அண்ணா அவர்கள் குழுக்கப்பட்டர் ஒரு சின்ன வேஷத்தில் நடிக்கவும் செய்தார். அந்த நாடகத்தில் மராட்டிய வீரர் சிவாஜியாக முதலில் எம்ஜிஆர் தான் நடிப்பதாக இருந்தது. எம்ஜிஆர் தான் வந்து அந்த வீர சிவாஜி இல்லை மராட்டிய சிவாஜி அந்த நாடகத்தில் எம்ஜிஆர் தான் ஆக்சுவலி நடிக்க வேண்டிய இருந்தது. அப்புறம் வந்து சிவாஜி வேடத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் நடிக்கிறார் என்று விளம்பரம் கூட செய்யப்பட்டது. சரி, அந்த சிவாஜி கணேசன் வேடத்தை சிவாஜி கணேசன் இல்லை வீர சிவாஜி அந்த வேடத்தை வந்து எம்ஜிஆர் தான் ஏற்று நடிக்க போகிற சொல்லி விளம்பரம் எல்லாருமே பண்ணாங்க போனாங்க இருந்தாங்க செய்யப்பட்டது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களில் எம்ஜிஆரால் அந்த நாடகத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது. சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்கள். ஆமாம், அது பற்றியாக வசனம் இருக்கும். அது எம்ஜிஆரால் பேச முடியாதுன்னு ஏதோ சம் காரணம். அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு அது வந்து தவிர்க்கப்பட்டு விட்டு போயிடுது. நடிக்க முடியாமல் போயிடுச்சு. எம்ஜிஆர் தான் போய்விட்டது. பிறகு அந்த வேடத்தில் விழுப்புரம் சின்னையா கணேசன் என்பவர் நடித்தார். விழுப்புரம் சின்னையா கணேசன் அது பார்த்துங்க. விழுப்புரம் சின்னையா கணேசன் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நடித்தார். அவர் வாழ்க்கையில் அந்த ஒரு நாடகம் திருப்புமுனையாக அமைந்தது. யாருடைய வாழ்க்கையில்? ஆமாம், சிவாஜி. பார்க்கலாம். அவர் வாழ்க்கையில் அந்த நாடகம் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. பிறகு அவர் திரைப்படத் துறையில் நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார். இவ்வாறு எம்ஜிஆர் தான் நடிக்காமல் ஒதுங்கி கொண்டதன் மூலம் மற்றொரு நடிகருக்கு மறைமுகமாக உதவி செய்தார் என்று கூறினால் அது மிகையாகாது. யாராலையும் அது மறுக்கவும் முடியாது. அது சரி. இந்த சின்னையா என்பவர் யாருன்னு பார்த்துடலாமா? அவர் தான் சிவாஜி கணேசன். சின்னையா விழுப்புரம் சிவாஜி சிவி கணேசன் சொல்லிட்டு அது கூட யார் அந்த பேர் வந்து பெரியார் தான் வச்சார். அந்த பேர் கூட பெரியார் தான் வச்சார். எம்ஜிஆர் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்காமல் தவிர்த்து விட்டதால் அந்த வேடம் சிவாஜி கணேசன் என்பவருக்கு கிடைத்து அவர் ஒரு வீர சிவாஜியாக அந்த ட்ராமாவில் நடித்து மிகப்பெரிய உச்ச நிலையை அடைந்தார் சிவாஜி கணேசன். ஒருவர் விட்டு கொடுத்ததால் இன்னொருவர் முன்னேறினார். இன்றைக்கி யாராவது அந்த மாதிரி செய்வாங்களா? செய்ய மாட்டான். அந்த ரஜினிகாந்த் மாதிரி 200 படம், இந்த கமலஹாசன் மாதிரி 200 படம், இப்படி கர்மம் பிடிச்சவங்க இந்த மூஞ்சி முகரக்கட்டை எத்தனை வருஷத்துக்கு தான் பார்க்குறதுன்னு பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல. இந்த அஜித் விஜயெல்லாம் பரவாயில்ல. ஒரு 30 40 50 படம் 55 படம் அப்படி கொஞ்சம் சுருக்கமாக 5 வருஷத்துக்கு ஒரு படம் 4 வருஷத்துக்கு ஒரு படம்னு சொல்லி சுருக்கிங்க. அப்பா ரொம்ப கொடுமை இதெல்லாம். இந்த சினிமா அழியணும் ஃபஸ்ட்டு. இந்த சினிமா அழிஞ்சாவே மக்கள் நல்லாயிடுவான். அது பார்க்கலாம். அதுக்கு ஒரு நல்ல நாள் வரும். எம்ஜி ராமச்சந்திரன் வாழ்ந்த சினிமாக்கள் வேறு, இப்போ இருக்கிற சினிமாக்கள் வேறு. சரியா? ஸோ இப்படியே அவர் தான் வந்து என்னது சிவாஜி கணேசனே. ஆமாம், அப்படி தான் வந்து சிவாஜி கணேசன் உருவானார். அப்புறம் வந்து அப்போவும் வந்து சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது. அவங்களுக்குள்ளார இல்லை போட்டி. இந்த ரசிகர்கள் இப்போ அஜித்துடைய ரசிகர்களும் விஜயோடைய ரசிகர்களும் எடுத்துக்கொள்ளவில்லையா? ஆனால் பட் அஜித்தும் விஜயும் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். தினமும் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. தினமும் ஒவ்வொரு அவர்கள் குடும்ப நலன் பற்றியும் அவர்கள் எதிர்காலம் பற்றி எல்லாரும் பற்றியும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இவங்க தான் அடிச்சுப்பானுங்க, கலவரக்காரர்கள் இவங்க தான் அடிச்சுப்பானுங்களே தவிர அவர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் சினிமாவில் தான் கடுமையான போட்டி இருந்துச்சே தவிர ரசிகர்களுக்கு ஆமாம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு சிவாஜியை பிடிக்காது, சிவாஜி ரசிகர்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்காதே தவிர ஆனால் அவர்களுக்குள் எப்படி இருந்தாங்கன்னா ஆமாம் ஆமாம் எப்படி ஆமாம் உண்மைதான். வெளியில் தான் அவர்கள் இருவரும் அப்படி நடந்து கொண்டனர். வெளியில் தான் அப்படி அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் இருந்ததே தவிர அதை அவங்க அப்படியே சரிப்பா சிவாஜி ரைட் அப்படி இருந்தாங்களே தவிர ஆனால் தனிப்பட்ட முறையில் இருவரும் உயிருக்கு உயிரான அண்ணன் தம்பியாக தான் பழகினார். அதான் உண்மை. எம்ஜிஆர் எப்போவுமே வந்து தம்பின்னு தான் சொல்லுவார் சிவாஜி. ஆமாம், அதே மாதிரி சிவாஜி எப்போவுமே எம்ஜிஆரை வந்து அண்ணன் தான் சொல்லுவார். எம்ஜிஆர் இல்லாமல் சிவாஜி குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்ததாக தெரியவில்லை. எந்த விஷயமாக இருந்தாலும் சிவாஜி கணேசன் வீட்டில் கண்டிப்பாக அங்கே எம்ஜிஆர் இருப்பார். அந்த மாதிரி அவர் வீட்டில் மட்டுமல்ல, எம்ஜிஆர் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிறார். உலகம் முழுக்க தமிழர்கள் மட்டும் அல்ல, மற்றவர் அமெரிக்காவில் அவர் அட்மிட் ஆகியிருந்தார்ல ஒரு அந்த வார்டு, அந்த வார்டை இன்றைக்கும் வாடகைக்கு விடாமல் வேறு ஒரு பேஷண்ட் அங்கே வைக்காமல் அமெரிக்கன்ஸ் வந்து இது எம்ஜிஆர் வந்து அட்மிட் ஆகியிருந்த ஒரு வார்டு அப்படின்னு வார்டா ரூமோ சம்திங். ஆமாம், வார்டு எல்லாம் ஒன்று தானே. சரி என்னமோ
அதை இன்றைக்கும் யாருக்கும் வாடகைக்கு விடாமல் அதை அலங்கரிக்கப்பட்டு அங்கே எம்ஜிஆருடைய ஃபோட்டோக்கள், பரிசுகள், வேறு வேறு வந்து டிராஃபிக்ஸ் அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்குறாங்க. ஸோ அவர்களுக்கு அமெரிக்கன்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அப்பா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சிந்தனை, எண்ணம், நல்லொழுக்கம், பழக்கம் இங்கே இருக்கிற அதிமுக காரனுக்கு இல்லையா? ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துகிறானுங்களே, கேவலம் கேவலம். சரி, நான் சொல்கிறேன், இந்த 2 கட்சியும் அழிஞ்சால் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக இயற்கை வெகு விரைவில் வந்து இந்த 2 கட்சிக்காரர்கள் கூட்டம், அவன் 2 கோடி பேரா, அவன் 2 கோடி பேரா, 4 கோடி பேர் இந்த கும்பமேளாவா, அது பேர் திருவைனியா, 52 கோடி பேரா, 52 பாவிகள். ஆமாப்பா, கங்கையில் போய் குளிக்கிறவன் பாவி தானே, அங்கே போய் குளித்தா தானே அந்த பாவமானது வந்து கரையும். ஆனால் அப்போ 52 கோடி பேரா, இன்றைக்கி ஒரு 2 பேர், இன்றைக்கி ஒரு கோடி பேர் போவானா, 53 கோடி பேர் பாவிகள். அப்போ மீதி உள்ளவெல்லாம் அப்போ அது ஒரு 90 லட்சம் இருக்குது, 90 கோடி, மொத்தம் 140 கோடி இல்லை, ஒரு 52 கோடி கழி மீதி உள்ளவெல்லாம். அந்த பாவிகளும் என்றைக்கு போய் கங்கையில் குளிக்க போகிறான்னு தெரியல. ஆக மொத்த பாவிகளே இதே மாதிரி இந்த வங்கி வந்து வக்கு வங்கியாம், மயிறு வங்கி, எல்லா வங்கியும் நக்கின்னு போயிடுச்சு, எங்கேயுமே பணம் இல்லை, எந்த வங்கியிலையும் பணம் இல்லை. 8.5 லட்சம் ரூபா, 8.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு, 8.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இதெல்லாம் தப்பு. தம்பிங்களா, வாலிப பெண்களே, இளைஞர்களே, தயவு செஞ்சு கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாதீங்க, எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாதீங்க. ஓட்டு உயிரிலும் மேலான பஞ்சபூதங்களிலும், ஆமாம், பஞ்சபூதங்கள், அதான் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் மேலானது உன் உயிருக்கும் மேலானது உன் ஓட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை திருட்டு நாதாரிகளுக்கு, தேச துரோகிகளுக்கு போட்டு நாட்டை சுடுகாட்டாக்கி வச்சுருக்கீங்க. மேலும் மேலும் என்ன பண்ண போகிற? இதே மாதிரி பண்ணினா அப்புறம் வானத்துலேருந்து நெருப்பு கொட்டும். இப்போ கலிஃபோர்னியா எப்படி காட்டு தீயா எரிஞ்சு போச்சு, கலிஃபோர்னியா பார்த்தியா? அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி விடாதீர்கள் இளைஞர்களே, வாலிக பெண்களே, தயவு செஞ்சு சொல்கிறோம். உங்கள் குழந்தைங்கள பாரு, உன் வயிற்றில் பெண்ணே கர்ப்பமாக இருக்கிறியா, அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைய நினச்சிப்பார், பெக்கும்போது அதை எங்கே ரோட்டில் போய் பெக்க போறியா? தயவு செஞ்சு சொல்கிறேன், உன் குழந்தைங்களை நினைத்துப்பார். நீ தான் தலைவி, உன் புருஷன் தான் தலைவன், குடும்ப தலைவி. அப்புறம் இங்கே இருந்து இன்னொரு மயிறு தலைவன் வருவான், இன்னொரு தலைவன் வந்தால் உன்னை வேலை பார்த்துட்டு போயிடுவான். பார்த்துக்க, உன் குழந்தைகளை பார், அதன் படிப்பு, அதன் கல்வி அறிவு, அதன் சிந்தனை, அதனுடைய வாழ்வாதாரம், அதனுடைய வாழ்வியல், அதனுடைய வாட் இஸ் அதெல்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்காக திங்க் பண்ணு. தயவு செஞ்சு யாவனுக்கு ஓட்டு போடாத, எவனுக்கும் போராட்டம் பண்ணு, உன் வாழ்வுக்காக, உன் உரிமைக்காக போராடு. போராட்டத்தில் தான் போராட்டிதான். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஒரு இடத்துல பார்த்தோம், கலகத்தில் தான் என்ன பிறக்கும். இங்கே ஏதோ ஒன்று பார்த்தோமே, கலகத்தில் தான் நியாயம் பிறக்கும். ஸோ தயவு செஞ்சு வயிற்றில் இருக்கிற குழந்தை, அப்புறம் அது கல்யாணம் கட்டும், அது குழந்தை, அப்புறம் அது கல்யாணம் கட்டும், அது குழந்தை, இப்படியே உன் பேர குழந்தைகள் நாளை ரோடில் பிச்சை எடுப்பதை நான் விரும்பவில்லை, நீயும் விரும்பாதே. தயவு செய்து எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாதே. அவர்கள் தலைவர்கள் அல்ல, தலையை எடுக்க வந்தவர்கள். உன்னை கூறு போட்டு உன்னை துண்டு துண்டாக வெட்டி காக்காய்க்கும் கழுகைக்கும் போட்டுடுவான். அவன் குடும்பத்துக்காக தான் அவன் பணத்தை சேர்ப்பான். அவன் குடும்பத்துக்காக ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டான், நல்லது செய்ய மாட்டான். ஸோ தயவு செஞ்சு, வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, நான் இதோட நிறுத்திக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். நான் எப்பவும் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து நீதி, நேர்மை, உண்மைக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அநீதிக்கு, அக்கிரமங்களுக்கு ஒரு நாளும் நான் பயப்பட மாட்டேன். ஆமாம், தேங்க்யூ. சென்னை, February 19, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சென்னையில் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய காட்சி. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மும்மொழியை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கான ரூபாய் 2182 கோடி கல்வி நிதி ஒதுக்கப்படும் என்று மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் அறிவித்தார். கண்டன ஆர்ப்பாட்டம். அப்பன் வீட்டு காசை
கேட்கவில்லை. பண்பாட்டை அழிக்க நினைக்கிறார்கள். இன்னொரு மொழி போரை போராட்ட களமாக மாறும். இன்னொரு மொழி போர் சங்கு ஊதியாகிவிட்டது. பொங்கி எழுந்த தமிழகம் மாற்ற முடியாது. உரிமை கிடையாது, தர்மம் இல்லை, நிதியை கொடுக்க வைப்போம். தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன்? மத்திய அரசுக்கு எதிராக கண்டன சுவரொட்டிகள். சினிமாவில் வன்முறை காட்சிகள் வேண்டாம். டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர். தமிழ் திரை உலகில் பிரபல டைரக்டராக இருக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகர் தற்போது நிதின் மூபதி இயக்கியுள்ள கூரன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருக்கிறார். பட நிகழ்ச்சியில் எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசும்போது, நடிகர்களை கொண்டாடும் அளவுக்கு இயக்குநர்களையும் கொண்டாட வேண்டும். சில படங்களில் வெட்டு குத்து என்ற வன்முறைகளாக இருப்பதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிறது. கத்தியெடு, தலையை வெட்டு என்று படம் இருந்தால் இளைய சமுதாயம் என்ன ஆகும்? இவற்றை தவிர்க்க வேண்டும். ஒரு காலத்தில் வில்லன் என்றால் கற்பழிப்பான், கொலை செய்வான், 10 பேரை வெட்டுவான் என்று இருந்தது. இப்போது அதையெல்லாம் கதாநாயகர் செய்கிறார்கள். கதாநாயகன் கதாபாத்திரம் இவனை போல் வாழ வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேறு இல்லை. அதை நாம் சரியாக செய்தால் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும். இயக்குநர்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டும். நான் 10 ஆண்டு காலமாக நடித்து வருகிறேன். எனக்கு திருப்திகரமாக அமைந்த படம் கூரன். இந்த படத்தில் நாய் தான் கதாநாயகன். மனிதனை ஒரு நாய் பழி வாங்கும் கதை. இது ஒரு வித்தியாசமான படம் என்றார். சினிமாவில் வன்முறை காட்சிகள் வேண்டாம். டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர். புதிதாக கண்டுபிடித்த தவளை இனத்துக்கு ஹாலிவுட் நடிகர் பெயர். லியோனார்டோ டிகாப்ரியோ மற்றும் புதிதாக கண்டுபிடித்த தவளை இனம். டைட்டானிக் படத்தில் நடித்து பிரபலமான லியோனார்டோ டிகாப்ரியோ தொடர்ந்து பல ஹாலிவுட் படங்களில் நடித்து புகழ் பெற்ற நடிகராக உயர்ந்தார். ஆஸ்கார் விருதும் வென்றார். நடிப்பை தாண்டி இன்னொரு புறம் அழிந்து வரும் விலங்குகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கவும் லியோனார்டோ டிகாப்ரியோ குரல் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஒரு தவளை இனத்துக்கு டிகாப்ரியோ பெயரை சூட்டி உள்ளனர். இந்த தவளை இனம் தென் அமெரிக்காவில் உள்ள ஈகுவடாரின் எல் ஓரோ மாகாணத்தின் மேற்கு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் காணப்படுகின்றன. இந்த தவளை மற்ற தவளைகள் போல் இல்லாமல் உடலில் கருமையான புள்ளிகள் மற்றும் வித்தியாசமான விரல்களுடன் தனித்துவமான தோற்றத்தை கொண்டு இருக்கின்றன. ஈக்குவடார் பல்கலைக்கழகம், தேசிய பல்லுயிர் நிறுவனம்
போன்றவற்றின் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தவளை இனத்தை கண்டுபிடித்து பிலோனாஸ்டெஸ் டிகாஃப்ரியோய் என்று பெயர் சூட்டி உள்ளனர். கடந்த வருடம் இமயமலை பகுதியில் மட்டும் தென்படக்கூடிய புதிய வகை பாம்பு இனத்துக்கும் லியோனார்டோ டிகாஃப்ரியோ பெயரை குறிக்கும் வகையில் ஆங்கியுலஸ் டிகாஃப்ரியோய் என பெயரிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சென்னையில் துணிகரம், பெண்ணிடம் செல்போன் பறித்த காதல் ஜோடி கைது. லக்னோ, வரதட்சணைக்காக மனைவியை கொன்று நாடகமாடியவர் 5 வயது மகள் வரைந்த ஓவியத்தால் சிக்கினார். சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல். சென்னை மத்திய அரசின் விளையாட்டுத்துறை ஒதுக்கீட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி. மனைவியுடன் தலைமறைவான ஜனதா பிரமுகருக்கு வலைவீச்சு. ஜெயராம் மற்றும் அவரது மனைவி அஸ்வினி. மத்திய அரசின் விளையாட்டுத்துறை ஒதுக்கீட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி. மனைவியுடன் தலைமறைவான ஜனதா பிரமுகருக்கு வலைவீச்சு. ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஜாமீன் மறுப்பு. சென்னை கோர்ட் உத்தரவு. ஜெய்ப்பூர் அரசு பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3 மாணவிகள் சாவு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை 55 கோடி பேர் புனித நீராடல். உத்தரப்பிரதேச அரசு தகவல். ஜெய்ப்பூர் லாரி மீது கார் மோதி ஒரே குடும்பத்தில் 5 பக்தர்கள் சாவு. கும்பமேளாவுக்கு சென்று விட்டு திரும்பிய போது சோகம். சென்னை நடிகர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஜனதா கையெழுத்து இயக்கம். அண்ணாமலை பேட்டி. சென்னை இலக்கியங்களுக்கு எந்த பெருமையையும் சேர்க்காமல் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருந்தால் மட்டும் போதுமா? கவர்னர் ரவி கேள்வி. மறைமலை நகர் நிலப்பதிவேடுகள் டிஜிட்டல் முறையில் தயாரிக்க அளவீடு செய்யும் பணி. தொடக்க விழா நிகழ்ச்சியில் ட்ரோன் பறக்காததால் பரபரப்பு. கலெக்டர் சென்ற அரை மணி நேரத்தில் பறந்தது. வண்டலூர் பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி செய்திகள். கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலை ஓரமாக புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க உள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா தலைமையில் புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடை எதிரே கண்டன கோஷங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடையை முற்றுகையிடச் சென்றபோது அங்கு இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர்.
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் பள்ளிக்கூடம், புறநகர் பஸ் நிலையம் அருகில் டாஸ்மாக் கடை திறந்தால் தினந்தோறும் இந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள், பள்ளி மாணவிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இரவு நேரங்களில் பஸ் நிலையத்திற்கு வரும் பொது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே புதிதாக பள்ளிக்கூடம் அருகே தீர்க்கப்படவிருக்கும் இந்த டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது. நிரந்தரமாக இதனை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு மாவட்ட கலெக்டர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதற்கு போலீசார் உங்கள் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எடுத்து கூறி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சென்னை பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். விஜய்க்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு. புதுடெல்லி ரூபாய் 3600 கோடியில் 12 ஹெலிகாப்டர்கள் கொள்முதல் விவகாரம். அகஸ்டா வெஸ்ட் லேண்ட் வழக்கில் இடைத்தரகருக்கு ஜாமீன், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னை பெருந்தொகையை முதலீடு செய்து விட்டார்கள் என்பதற்காக சட்டவிரோத கட்டிடத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, ஹைகோர்ட் உத்தரவு. ராஜேந்திர பாலாஜி சென்னை ஆவின் வேலை வாய்ப்பு முறைகேடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீது CBI வழக்கு பதிவு. சென்னை ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. விக்கிரவாண்டி தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் நிதி என்பது ஜனநாயகம் இல்லை, சீமான் பேட்டி. விக்கிரவாண்டி கோர்ட்டில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகிவிட்டு வெளியே வந்தபோது எடுத்த படம். மதுரை ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் இழந்தார். வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த 70 பவுன் நகை கையாடல். வங்கி துணை மேலாளர் கைது. சிவகங்கை பரமக்குடியில் பயணிகளை இறக்கிவிட்டு அரசு பஸ் ஜப்தி. புதுடெல்லி பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி செய்திகள். கழிவுகள் அதிகம் கலப்பதால் திருவேணி சங்கம தண்ணீர் குளிப்பதற்கு தகுதி அற்றது. தேசிய பசுமை தீர்ப்பாய அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். திருவேணி சங்கமம் பாசடைந்து இருப்பதை படத்தில் காணலாம்.
புதுடெல்லி பிப்ரவரி 19. கழிவுகள் அதிகம் கலப்பதால் திருவேணி சங்கம தண்ணீர் குடிப்பதற்கு தகுதியற்றதாக உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் தேசிய பசுமை தீர்ப்பாய அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது. மகா கும்பமேளா. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கடந்த மாதம் ஜனவரி 13 தொடங்கி நடந்து வருகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள். இதுவரை 55 கோடி பேர் புனித நீராடி உள்ளதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. வருகிற 26 வரை மகா கும்பமேளா நடைபெறுகிறது. எனவே இன்னும் பலர் புனித நீராட வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதால் 55 கோடி என்ற எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆய்வு. இந்த நிலையில் தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிரயாக்ராஜில் உள்ள திருவேணி சங்கமம் மற்றும் கும்பமேளா பக்தர்கள் நீராடும் பல்வேறு படித்துறைகளில் உள்ள தண்ணீரை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினர். அந்த ஆய்வின் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கடந்த 3 தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. அதிர்ச்சி தகவல். அந்த அறிக்கையில் பிரயாக்ராஜில் உள்ள திருவேணி சங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பக்தர்கள் நீராடுவதால் மனித கழிவுகள் அதிகம் கலந்து உள்ளது. இதனால் கோலிபாம் எப்சி என்ற நுண்ணுயிரி அதிக அளவில் கலந்து உள்ளது. இதனால் அந்த தண்ணீர் மனிதர்கள் குளிப்பதற்கு உகந்த தரத்தில் இல்லை. இது கவலைக்குரியது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு அறிக்கையில் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகா கும்பமேளா நடைபெறும் திருவேணி சங்கமம் மற்றும் பிற படித்துறைகளில் அதிகமானோர் நீராடுவதால் மனித கழிவுகள் கலப்பதால் கோலிபாம் பாக்டீரியாக்கள் உள்ளது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனால் திருவேணி சங்கம தண்ணீர் மனிதர்கள் குளிப்பதற்கு தகுதியற்றதாக உள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதிக அளவு கோலிபாம் தண்ணீரில் இருந்தால் டைபாய்டு, இரைப்பை குடல் அழற்சி மற்றும் வயிற்றுப்போக்கு, தோல் நோய்கள் உள்ளிட்ட பல நோய்கள் மனிதர்களுக்கு வர வாய்ப்பு உள்ளது என்று டாக்டர்கள் தெரிவிக்கிறார்கள். திருவேணி சங்கம தண்ணீர் குளிப்பதற்கு தகுதியற்றது. திரிவேணி சங்கமம் மாசடைந்து இருப்பதை படத்தில் காணலாம். கழிவுகள் அதிகம் கலப்பதால் திரிவேணி சங்கம தண்ணீர் குளிப்பதற்கு தகுதியற்றது. தேசிய பசுமை தீர்ப்பாய அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கொல்கத்தா பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி செய்திகள். கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி. மகா கும்பமேளா அல்ல மரண கும்பமேளா, மம்தா பானர்ஜி சாடல். கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி. மகா கும்பமேளா அல்ல மரண கும்பமேளா, மம்தா பானர்ஜி சாடல். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியானது குறித்து பேசிய மம்தா பானர்ஜி இது மகா கும்பமேளா அல்ல மரண கும்பமேளா என சாடினார். கும்பமேளாவில் கூட்ட நெரிசல். மேற்கு வங்காள சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. நேற்றைய கூட்டத்தொடரில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி சபையில் உரையாற்றினார். அப்போது அவர் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசினார். இது பற்றி அவர் கூறியதாவது: கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பலர் பலியானது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். இந்த கோர சம்பவத்தில் ஏராளமானோர் இறந்தனர். ஆனால் உத்தரப்பிரதேச ஜனதா அரசு
சரியான எண்ணிக்கையை வெளியிடவில்லை. எண்ணிக்கையை குறைக்க நூற்றுக்கணக்கான உடல்களை மறைத்து வைத்து உள்ளனர். ஜனதா ஆட்சியில் மகா கும்பமேளா மிருத்யு கும்பமேளா, மரண கும்பமேளா ஆக மாறிவிட்டது. விஐபிகளுக்கு சிறப்பு வசதிகள். இதுபோன்ற பெரிய மத கூட்டங்களில் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிறந்த திட்டமிடல் மற்றும் நிர்வாகம் அவசியம். ஆனால் உத்தரப்பிரதேச அரசு சரியான ஏற்பாடுகளை செய்யாமல் மகா கும்பமேளாவை சுற்றி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. கும்பமேளாவை மிகைப்படுத்தியதை தவிர மக்களின் பாதுகாப்புக்காக எதையும் செய்யவில்லை. விஐபிகளுக்கு சிறப்பு வசதிகள் வழங்கப்படும் நிலையில் எளிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை. கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பின்பு கும்பமேளாவுக்கு எத்தனை கமிஷன்கள் அனுப்பப்பட்டன? கும்பமேளாவில் இறந்தவர்களின் உடல்களை உடற்கூறாய்வு செய்யாமல் மேற்கு வங்காளத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இறப்பு சான்றிதழ் இல்லாமல் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதால் நாங்கள் இங்கு அவற்றுக்கு உடற்கூறாய்வு செய்தோம். இந்த மக்கள் எவ்வாறு இழப்பீடு பெறுவார்கள்? இவ்வாறு மம்தா கூறினார். பயங்கரவாதிகளுடன் தொடர்பா? அதனைத் தொடர்ந்து தனக்கும் வங்காள தேசத்தை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கும் தொடர்பு இருப்பதாக ஜனதா எம்எல்ஏக்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் குற்றம் சாட்டி வருவது குறித்து மம்தா பேசினார். இது பற்றி அவர் கூறுகையில், காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகள் மற்றும் வங்கதேசத்தின் பயங்கரவாதிகளுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக ஜனதா தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன் வைக்கின்றனர். பிரதமர் மோடிக்கு கடிதம். பயங்கரவாதிகளுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக ஜனதா நிரூபித்தால் நான் பதவி விலகுவேன். இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது குறித்து புகார் அளிக்க பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுவேன். பயங்கரவாதம் என்று பொய்யாக குற்றம் சாட்டப்படுவதை விட சாவதே மேல். பேச்சு சுதந்திரம் என்பது வெறுப்பை தூண்டுவது அல்லது நாட்டை பிளவுபடுத்துவது அல்ல. நீங்கள் ஜனதா எம்எல்ஏக்கள் மதத்தை அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. மத சார்பின்மை மற்றும் அனைத்து சமூகங்களின் அமைதியான சகவாழ்வு மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளோம் என்றார். கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலி. மகா கும்பமேளா அல்ல மரண கும்பமேளா, மம்தா பானர்ஜி சாடல். புதுக்கோட்டை பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. உதவி தலைமை ஆசிரியர் போக்சோவில் கைது. கோவையில் அதிர்ச்சி சம்பவம். 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம். கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. சென்னை 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட திறக்காத திமுக அரசு. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. செல்ஃபோனுக்கு புனித நீராட்டு. தனது செல்ஃபோனையும் ஆற்றில் நீராட்டுவது போல மூழ்கடித்து எடுப்பது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் காட்டுத்தீயாக பரவுகிறது. அந்த வீடியோவில் வாலிபர் ஒருவர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். அப்போது அவர் தனது செல்ஃபோனை எடுத்து, இந்த செல்ஃபோனும் பாவங்களுக்கு துணையாக இருந்தது, இதற்கும் புனிதம் தேவை என்று கூறி ஆற்றில் 3 முறை மூழ்கடித்து எடுக்கிறார். நெட்டிசன்கள் வாலிபரின் செயலை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். செல்ஃபோனுக்கு புனித நீராட்டு. ஓட்டோவா
பிப்ரவரி 19, 2025 இதன் தந்தை தலைப்பு செய்திகள், வெளிநாட்டு செய்திகள். கனடாவின் பியோசன் விமான நிலைய ஓடுபாதையில் விமானம் தலைகீழாக கவிழ்ந்து கிடக்கும் காட்சி. கனடாவில் தரை இறங்கும்போது ஓடுபாதையில் தலைகீழாக கவிழ்ந்த விமானம் 18 பேர் படுகாயம். லாபாஸ், பொலிவியாவில் ராஷத பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்து 30 பேர் பலி. வாஷிங்டன், அமெரிக்காவில் விமான நிலைய ஊழியர்கள் 100 பேர் பணி நீக்கம். பியூனஸ் அயர்ஸ், பிப்ரவரி 19, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள், வெளிநாட்டுச் செய்திகள். அர்ஜென்டினாவில் அதிபருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். சேவியர் மலர். சண்டிகார், பள்ளத்தாக்கில் பஸ் பாய்ந்து 5 பேர் சாவு, 26 பேர் காயம். பூனே, அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் 300 பூனைகளை வளர்த்த பெண்ணுக்கு நோட்டீஸ். உலகை சுற்றி. பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் முகாமிட்டு இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துணை இராணுவ படையினர் அங்குள்ள குர்ரம் நகரில் ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது இராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தை குறி வைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 4 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 5 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸ், சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் படகுகள் மீது சீன கடற்படையினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். எனவே பிலிப்பைன்ஸ் இராணுவம் அங்கு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள ஸ்கார்பரோ ஷோல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் இராணுவ விமானம் ரோந்து சென்றது. அப்போது சீன கடற்படை ஹெலிகாப்டர் அந்த விமானத்தில் இருந்து சுமார் 10 அடி தூரத்தில் சென்று அச்சுறுத்தியது. துருக்கி, சிரியா எல்லையில் செயல்படும் குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் துருக்கியில் புகுந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். எனவே இந்த கிளர்ச்சி குழுவை பயங்கரவாத அமைப்பாக துருக்கி அரசாங்கம் அறிவித்து உள்ளது. இதனால் குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஒரு வாரத்தில் 280க்கும் மேற்பட்ட குர்திஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளனர். பிரேசிலில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அதன்படி ரியோ டி ஜெனீரோ நகரில் சராசரி வெப்பநிலை 44 டிகிரியை தாண்டியது. இது கடந்த 10 ஆண்டுகளில் அங்கு அதிகமாக பதிவான அதிக வெப்பநிலை ஆகும். எனவே அங்கு வசிக்கும் மக்கள் அவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. அன்பானவர்களே, மை டியர் போர்டுபோல் பீப்பிள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, ப்ளீஸ். நேற்று நான் பர்ச்சேசிங்காக சரி வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்போது ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 20 வயசு, ஒரு 21 வயசு இருக்கும். ஆஸ்மி லிஃப்ட்டு அப்படி கையை போனான். சரி, நான் உட்கார வச்சுக்கிட்டேன். பெட்ரோல் போகிறதுக்காக போகிறேன். இந்த பெட்ரோல் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. எங்கப்பா போகிற? ஒயின் ஷாப்புக்கு போகிறேன். என்ன எப்பா ஒயின் ஷாப்புக்கு போகிறேன் அப்படி சொன்னேன். இல்லை, என்ன நினச்சானோ தெரியல, டக்குன்னு என்கிட்ட நான் லவ் ஃபெயிலியரு அப்படின்னா. லவ் ஃபெயிலியர் ஆச்சு, காதலாது மயிராது அப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. வண்டியில் லிஃப்ட்டு கேட்டாக்க ஏறினாக்க என்னமோ காதல் கேதல்ன்ற அப்படின்னா. இல்லை, உங்களை பார்த்தா அப்பா மாதிரி இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அப்பா என்ற வார்த்தை தப்பு. சரி, விடு, அவன் காதல் ஃபெயிலியரோ என்ன ஃபெயிலியரோ குடிக்கிறானோ, நான் இறக்கி விட்டேன். அதை பற்றி நான் பேசவில்லை. அந்த அப்பா என்று சொல்லியிருக்கேன். எல்லாரையும் அப்பான்னு சொல்லக்கூடாது சில்ட்ரன்ஸ். அப்பா அதிசயம், அப்பா ஆசான், அப்பா மாதா பிதா குரு தெய்வம், இப்படி அப்பா வந்து ரொம்ப சிறப்பு.
ரொம்ப சிறப்பு. ஆனா ஊனன்னு எல்லாம் அப்பா எல்லாரையும் அப்பான்னு சொன்னா அர்த்தம் என்ன ஆகும்? அப்பா, அம்மா யாரு? ம். சாரி. இப்ப ஏதோ ஒரு அப்பா மேட்ரு ஒண்ணு ஓடின்னு இருக்குது. சுத்தமா எனக்கு பிடிக்கல அது. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மாலை பொழுது இந்த பயலுக்காக தான் அத எடுத்தேன் நானு. அ அந்த மாலை பொழுது இருக்கே, அதுக்கு பாருங்க நம்ம திருவள்ளுவர் எவ்வளோ அற்புதமா காமத்துப்பால் அது வந்து எத்தனாவதுன்னு பார்த்தாக்கா 1221வது குறள். பாருங்க, "மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது." மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. "மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது." இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இனிய மாலை பொழுதே நீ வாழ்க. ம். நீ மாலை இல்ல, மணமாகி பிரிந்தவர்களின் உயிரை உண்ணுகின்ற வேல் அல்லவா, வேல் இல்ல ஈட்டி ஈட்டி வேல் அல்லவா நீ." எப்படி பாடுறாரு பாருங்க நம்ம ஆளு தாடி மேன். ஆமா, ஆம்பளை பஸ்ஸு, பொம்பளை பஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஃப்ரீயா போவாரு. ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருவள்ளுவர. ஸோ பாருங்க, இந்த மாலை பொழுது என்பது எப்படிப்பட்டதுன்னா, இறந்தவர்கள், நம்மை விட்டு பிரிந்தவர்கள் இருக்கு இல்லையா? அதை அப்படியே சூரியனை பார்த்துட்டு எண்ணி ஏங்குகின்ற ஒரு வேதனையான ஒரு பொழுது தான் அந்த மாலை பொழுது. ஸோ இந்த மாலை பொழுதுகள், காலை பொழுதுகள் எந்த பொழுதுகளாக இருந்தாலும் சரி, நமது எண்ணம் எப்பொழுதும் உறுதி கொண்டவையாக இருக்க வேண்டும். எப்படியாவது போராடி வாழணும். அவ்வளோதான். ம். என்னது போராட்டமே வாழ்க்கை இல்லையா?